குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சூடானவுடனே 1 ஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை இதை சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் இதை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போனவுடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளியை விழுதாக அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி விழுது நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கிளாஸ் பச்சரிசி அதை சேர்த்து நல்லா வதக்கின்ட்டு கொதிக்கிற தண்ணி, சாப்பாட்டு பச்சரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு, கொத்தமல்லி, கசூரி மேத்தி சேர்த்து 2 விசில் விட்டு இறக்கினோன்னா சுவையான டொமேட்டோ புலாவ் ரெடி.